அயோத்தி போயிட்டு வாங்க இந்த 6 மாதத்தில் நிச்சயமாக நல்லாயிருக்கும். ஃபஸ்ட் கிளாஸாக இருக்கும். நமக்கு இடம் ரொம்ப அருமையாக இருக்கும். எந்த இடத்துலையாவது மகாவிஷ்ணுனுடைய கோவிலில் ராமர் இருக்கக்கூடிய கோயிலுக்கு உதாரணத்துக்கு திருவல்லிக்கணி போனீங்கன்னா அங்கே மெயின் டேட்டி பார்த்தசாரதி இருந்தாலும் ராமர் சன்னதி இருக்குது. அந்த மாதிரி கோயிலுக்கு போயிட்டு வாங்க, ஓஹோன்னு இருக்கும். புதன் தசையில் இருப்பவர்கள் எதிர்வரக்கூடிய 6 மாதங்கள் ஜான் டு ஜூன் இந்த குருவனுடைய தாக்கமும் நமக்கு அதிகமாக இருக்கும். அதே மாதிரி மேத்தமெட்டிஷியன்ஸ், அக்கௌண்டன்ட்ஸ், இந்த கணக்கு சம்பந்தமாக இருப்பவர்களுக்கு, ஏன்னா இது எல்லாமே புதன் சம்மந்தப்பட்டது தானே. புதன் சம்மந்தப்பட்டது. அதே சமயத்தில் நமக்கு 4ஆம் வீட்டுக்குடையவன் சுக்கிரன். சுக்கிரனை குருவனுடைய பார்வை படாத போது ஓஹோன்னு இருக்கும். பார்வை பட்டாலுமே நல்லா இருக்கும். சில பேர் சொல்கிறாங்க இவர் என்னது, இவர் ராஜகுரு, அவர் தேவகுரு, இவர் அசுரகுரு. அதெல்லாம் விட்டுருங்க. அதெல்லாம் நம்ம என்ன இல்லையா. 2 பேரும் பணத்தை கொடுக்கக்கூடியவர்கள். சுக்கிரனாட்டும் குருவானும் பணத்துக்கான அதிபதிகள். அதனால் சுக்கிரனுடைய திசை இருப்பவர்கள், சுக்கிரன் திசை யாருக்கு இருக்கும், புரட்டாதி நட்சத்திரத்தில் இருக்கிறவங்களுக்கும் சுக்கிர திசை. மற்றவங்களுக்கு அவிட்டம் சதை இருப்பவர்களுக்கு ரொம்ப லேட்டாக வரும் சுக்கிர திசை. 70 வயசுக்கு வரலாம். சரியா. 30, 65 வயசுக்கு தான் சுக்கிர திசை வரும். அப்ராக்சிமேட்டாக 60 வயசுக்கு மேலே வரும். சதய நட்சத்திரக்காரர்களுக்கு அவிட்டம் ஒரு 80 வயசுக்கு மேலே தான் வரும். அதனால் சுக்கிரதசை இருப்பவர்கள், புரட்டாதி நட்சத்திரம் இருப்பவர்களுக்கு நிச்சயமாக இந்த 6 மாதம் ஓஹோன்னு இருக்கும் சார். ஜான் டு ஜூன் ரொம்ப அருமையாக இருக்கும். சின்ன சின்ன பிரச்சனைகள், என்னென்ன பிரச்சனைகள் வருதுன்னு பார்க்கலாம். சின்ன சின்ன பிரச்சனைகள் வரத்தான் செய்யும். மெயின் அந்த 6 மாதத்தில் வரக்கூடிய பிரச்சனை என்னென்னா ஞாபக மறதி அப்படிங்கிறது ஒன்று வரும் சார். நமக்கு கொஞ்சம் வயதானவர்களுக்குன்னே இல்லை, சின்ன வயசுலேயே இப்போ ஞாபக மறதி வருது. எதை எங்கே வச்சோம், என்னன்னு தெரியலையே, எங்கே தான் வச்ச மாதிரி இருக்குது, எனக்கு எங்கே மறந்து போச்சு அப்படின்னு சொல்லக்கூடிய ஞாபக மறதி வருவதற்கான சாத்தியக்கூறுகள் இருக்குது. ஏன்னா நம்ம கூட இருக்கிறது ராகு, 2ஆம் இடத்துல இருக்கிறது சனி, குருவனுடைய பார்வை, இது எல்லாமே